ஹெல்மெட் போடாமல் ட்ரிபிள்ஸில் பைக் ஆட்டோக்களை முந்திக் கொண்டு சீறி வந்த பைக். எதிரே யமனாக வந்த பேருந்து சக்கரத்தில் விழுந்து பறிபோன உயிர். நெஞ்சை பதைக்க வைக்கும் விபத்து குறித்த பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த கேமரா காட்சி. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சொக்கநாதன் புத்தூரை சேர்ந்த பொன்ராஜ் என்பவர் தனது நண்பர்களான முருகன் மற்றும் பழனிசாமி ஆகியோரை ஏற்றிக்கொண்டு தனது பைக்கில் ஹெல்மெட் அணியாமல் சேத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். மாவட்ட எல்லையில் உள்ள காவல் சோதனை சாவடியை கடந்து சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்று கொண்டிருந்த ஆட்டோவை பொன்ராஜ் முந்தி செல்ல முயல அந்த சமயம் எதிரே தனியார் பேருந்து வருவதை அறிந்து அப்போது ஆட்டோவும் சைடு ஏற கட்டுப்பாட்டை இழந்த பைக்கில் இருந்து 22 வயதான முருகன் தவறி சாலையில் விழ அந்த தனியார் பேருந்து இடதுபுறமாக ஓரம் கட்டி நிறுத்திய போதும் முருகன் மீது ஏறி இறங்கியதில் பலத்த காயமடைந்தார். அவரை மீட்டு தென்காசி மாவட்டம் சிவகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட அங்கு சிகிச்சை பலனின்றி முருகன் உயிரிழந்தார். விபத்து குறித்து சேத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். நத்தம் பக்கத்துல 17 வயது சிறுமிய காதல் விவகாரத்துல காதலனே துப்பாக்கியால சுட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. சிறுமியை தாக்கிட்டு இளைஞரும் விபரீத முடிவெடுக்கும் முயற்சியில இறங்கினது மேலும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய துவாரபதி பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுமியும் கொட்டாம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைமலைப்பட்டி பகுதியை சேர்ந்த 19 வயதான செல்லம் அப்படின்ற இந்த 2 பேரும் காதலிச்சுட்டு வந்ததா கூறப்படுது. விசேஷ நிகழ்வுக்காக துவாரபதி வந்த இளைஞர் செல்லம் தன்னுடைய சித்தப்பாவான அண்ணாமலை அவர்களுடைய வீட்டுக்கு காதலிய கூட்டிட்டு போனதாகவும் அப்பதான் இருவருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில ஆத்திரத்துல செல்லம் சித்தப்பாவுடைய ஏர்கன்னை எடுத்து காதலிய தாக்குனதா கூறப்படுது. இதுல காயம் ஏற்பட்ட 17 வயது சிறுமிய உடனடியா அக்கம் பக்கத்துல இருந்தவங்க மீட்டு நத்தம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. காதலிய தாக்குனதுக்கு அப்புறமா செல்லமும் விபரீத முடிவெடுக்கும் முயற்சியில இறங்கி இருந்திருக்காரு. உடனடியா அவரையும் மீட்டு மதுரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. 2 பேருமே ஆபத்தான நிலையில இருக்கக்கூடிய சூழல்ல 2 பேருமே திண்டுக்கல் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. போலீசார் இது தொடர்பான விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க.